இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பேக்டு அனிமே தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது பேர் சாக்குமோட்டோ டேஸ். இது நெட்ஃப்ளிக்ஸில் ஏற்கனவே அவைலபிளாக இருக்குது. ஆனால் தமிழில் டப்பில் இல்லை. அதனால் ஏற்கனவே ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க தமிழ் டப்பில் இல்லாததை போடுங்கன்னு. அதனால் இன்றைக்கி சாக்குமோட்டோ டேஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் இந்த நேரத்துக்கு எல்லா பிரச்சனையும் தூக்கி போட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆரம்பிப்புலேயே மாசாக என்ட்ரி கொடுக்குறாரு. அவரோட ஃப்ளாஷ்பேக்லாம் செம்மையாக கட்டுறாங்க. எல்லா ஒன் மேன் ஆர்மி மாதிரி எல்லாத்தையும் எதிரில் இருக்கவங்க எல்லாத்தையும் பயமுறுத்தி வரவங்களும் எல்லாத்தையும் சாடிச்சு கன் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு குச்சியை வச்சு எல்லாத்தையும் சண்டை போட்டு முடிச்சிடுவார். அது மாதிரி தரமான ஒரு ஹீரோ நம்ம சாக்குமோட்டோ. அது மாதிரி ஒரு செம்ம மாசான ஒரு என்ட்ரியை தான் இவனுக்கு கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே அவனை பார்த்து சொல்கிறாங்க, ஒரு குச்சியை வச்சு எல்லாத்தையும் தடுத்து ஒரே அடி அவ்வளோதாங்க அவன் காலி. அது மாதிரி செம்ம ஆக்ஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு இது அவன் ஃப்ளாஷ்பேக்கு செம்ம அடி, ஒரே அடி தான், அவ்வளோ கூலாக இருப்பான். இவனை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. சில பேர்லாம் இவன் பயந்து இவன் அடியாளாகவே சேர்ந்துருவாங்க. இவன் ஒரு ஹிட்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம காசுக்காக இப்படி வேலை செய்கிறவங்க. அது மாதிரி செம்ம ஃபைட்டு, ஃபஸ்ட்டே செம்ம ஃபைட்டாக போகும். ஒருத்தைய பார்த்து அவன் கூட கல்யாணம் போய் குடும்பமே நடத்திடுவான். அப்புறம் இப்போ அப்படி இருந்தவன் குலாப் ஜாமுன் மாதிரி இப்படி பெருத்து கிடப்பான். எப்படி அப்படி இருந்தவன் இப்படி குலாப் ஜாமுன் மாதிரி பெருத்து கிடக்குறான் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இப்போ சாக்குமோட்டோ டேஸு எபிசோட்குள்ளே கொண்டு போயிடுவாங்க. இப்போ இவன் எல்லாத்தையும் மார்க்கெட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பான். இப்போ ஷின்னு ஒருத்தவனை சைக்கிக் ஷின் அப்படின்னு ஒருத்தவனை காமிக்கிறாங்க. அவன் இந்த மார்க்கெட்டை பார்த்து இங்கே தான் சாக்குமோட்டோ இருக்காரா அப்படின்னு நினச்சிட்ருக்கான். இப்போ ஒரு பையன் இங்கே ஆரோ இந்த வரைஞ்சி அங்கே நான் ஆரோவை போட போகிறேன்னு கோளாராக போடுவான். எப்போவும் நடக்கிறது தானே. அப்புறம் இவன் குனியும் போது கரெக்டாக பேகுலாம் கீழே அவன் இங்க் பாட்டில் கொட்டிடும் இன்னொருத்தன் பேண்ட்டில். ஏன் பேண்ட்லேயாட இங்கு கொட்டுவேன் அப்படின்னு அவனை பிடிச்சி கத்திக்கிட்டு இருப்பாப்புல. கரெக்டாக இந்த நேரத்தில் அவன் செருப்பு இதுவும் பட்டுரும். அவன் தம்பிக்கு நல்லாவே இல்லை போல் நேரம். அப்போ குத்த வருவான். சாக்குமோட்டோ கையை பிடிச்சி ஒரே பென்சிலை வச்சு பையன் காலின்னு நினைக்கும் போது எல்லாமே கனவாக இருக்கும். செம்ம காமெடியாக இருக்கும் இதெல்லாம். அதை பார்த்துட்டே அவன் பயந்துட்டு ஓடி போயிடுவான். இந்த சின்ன பையன் அழுதுகிட்டு இருப்பான். இதை சமாதானப்படுத்தி வச்சிட்ருப்பாங்க. அப்போ அந்த காமிச்ச சீனை உள்ளே வருவான். என்ன சாக்குமோட்டோ எப்படி இருக்கீங்க, ஏன் ஹிட்மேன் வேலையெல்லாம் விட்டிங்களா அப்படின்னு கேட்பாரு. என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பொழிச்சுன்னு ஒன்று விடுவான். அப்புறம் அதுவும் கனவா மாதிரி தான் இருக்கும். என்ன ஏன் கனவுலே இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பான். அதுதான் தெரியும், மற்றவங்க மனசில் நினைக்கிறதுலாம் அப்படியே அவனுக்கு நடக்கிற மாதிரியே இருக்கும். அதனால தான் பொழிச்சுன்னு இவனை அரைஞ்ச மாதிரியே அவனுக்கு இருந்திருக்கும். வெளியில் உட்காந்து இவன் கூட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன் உங்கள் வேலையெல்லாம் விட்டிங்களா, ஏன் இப்படி இருக்கீங்க, எப்படி இருந்தவன் இப்படி குலாப் ஜாமுன் மாதிரி பெருத்து கிடக்குறீங்க அப்படின்னு போதக்குன்னு நான் ஆடும். அவன் சின்ன வேறு கரெக்டாக சிகரெட்டை எடுத்து வாயில் வைப்பான். டக்குன்னு பியும். என்னடான்னு பார்த்தா, இங்கே தாண்டா நோ ஸ்மோக்கிங் சைன் போட்டிருக்கு, இங்கேயாட ஸ்மோக் பண்ணுவேன் அப்படின்னு போட்டோம். இவன் பயந்தே போயிடுவான். அந்த ஒரு செகண்டில் எப்படி ஒரு பிளேடை வச்சு அறுத்தார் இவ்வளோ ஸ்பீடாக. இன்னும் அவர் உடம்பு தான் பெருத்திருந்தா இப்படி, ஆனால் வேலையில் கச்சிதமாக இருக்காருன்னு பார்க்கும்போது ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணு சாக்குமோட்டோ அப்படின்னு கூப்பிடுவார். கரெக்டாக தாவி போய் அந்த எல்லா மரத்தையும் வெயிட் பண்ணுவோம். அது செம்ம காமெடியாக இருக்கும். சரியான ரகலையாக இருக்கும். செம்ம காமெடியாக இருக்கும். அப்புறம் இவன் சாதாரண வாழ்க்கையாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் காமிப்பாங்க. குழந்தைய கொஞ்சறது, அப்புறம் சிப்ஸ் பாக்கெட்டை பிச்சு தரது அப்படிலாம் காமிச்சிட்டு, ஏன் இந்த வேலையை பார்த்துட்ருக்கீங்க, திருப்பி ஹிட்மேன் வேலைக்கு சேரலாம்ல அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் மண்டையிலே அம்பு விடுவான். அதுதான் செம்ம காமெடியாக இருக்கும். ஏன் மண்டையில் ஏடா அம்பு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். எவ்வளோ பெரிய தொப்பை போட்டாலும் பரவாயில்ல, நம்ம தலைக்கு எல்லாமே செம்ம கூலாக இருக்கான் அப்படின்னு காரியாக குலுக்குவான். எல்லோரும் பார்த்து ஐயோ என்ன பண்ணுறானே தெரியலன்னு ஓடி போவாங்க. டக்குன்னு இவனுக்கு ஒரு ஃபோன் வரும். என்ன தலைவா அப்படின்னு ஃபோன் எடுத்து கேட்பான். பார்த்தா இவன் பாஸாக தான் இருக்கும். என்ன சாக்குமோட்டோ இதெல்லாம் சம்பவமாக பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். அவனை கொல்ல சொன்னால் அவன் என்னடா அது ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்க, அவனை சீக்கிரம் கொண்டுட்டு வாடா அப்படின்னு கத்திகிட்டு இருப்பான் அங்கே இவனோட பாஸு. இவன் பிரச்சனை தாங்க முடியாமல் அவனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு கடுப்பில் கிடப்பான். அப்புறம் குளிச்சிட்டு இருப்பாப்புல. அப்படியே மார்க்கெட்டு திருப்பியும் வருவான் இவனை பார்க்க.
பாய் சொல்ல தான் வந்தேன்னு டக்குன்னு ஒரு கன் எடுப்பான். இவன் பபுள் கம் மாதிரி ஒன்று மின்னுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு துப்புவானா, அந்த பபுள் காமே போய் அந்த புல்லெட்டெல்லாம் ஒட்டைக்கும் பாருங்கள். செம்ம காமெடியாகவும் செம்ம ஆக்ஷனாகவும் இருக்கும். அந்த ஐஸ்கிரீமை தூக்கி போட்டு எங்கே போனானே தெரியாது. சாக்குமோட்டோ எங்கடா போனான் அப்படின்னு பார்க்கும்போது கன் எடுத்துகிட்டு வருவான். அங்கே ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு அந்த முட்டாயை எடுத்துகிட்டு அந்த ரப்பர் பேண்ட் எடுத்து தூக்கி போடுவோம். அதே புல்லட் ஸ்பீடுக்கு போகும். அவ்வளோ ஸ்பீடு நம்ம தலைவன் தூக்கி போடும். ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை அது மண்டையிலே அடிக்கும். அது அவ்வளோ அவனுக்கு அதுவும் வலிக்கும். அது மாதிரி இருக்கும். ஒரே குத்து அந்த இதெல்லாம் பேந்துக்கிட்டு போய் அவன் மேலே அடிக்கும் பாருங்கள். செம்ம ரகலையாக இருக்கும். அதுலேயே அவன் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்புறம் எந்திரிச்சு பார்க்கும்போது இவன் ஃபேமிலி வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்புலாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருப்பாங்க. இப்போ பார்த்தா நைட் ஆயிரும். இவன் அடித்ததுலேருந்து எந்திரிக்கவே நைட் ஆயிரும். அவ்வளோ அடி அடிச்சிருப்பான். இந்த சாப்பாடுலாம் பார்த்துட்டு இந்த இதில் விஷம் கிஷம் கலந்துருப்பாங்களோ நம்மளை சாவடிக்க அப்படின்னு சாப்பிட்டு பார்ப்பான். சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஐயோயோ, இதுக்காக தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாரா நம்ம ஹிட்மேனு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இதுக்காக விட்டுட்டு வந்தது எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான். இப்படி நடக்கும்போது எப்படின்னா நாளில் எப்படி போச்சு அப்படின்னு கேட்டுகிட்டு இருப்பான். ஓ நல்லா தான் போச்சு அப்படின்னு சொல்லும்போது வெளில போய் பேசிகிட்டு இருப்பாங்க. உங்களை சாவடிச்சது ட்ரை பண்ணேன், என் பாஸ் தான் சாவடிக்க போனார், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்து போயிட்டு வா அப்படின்னு எழுதி வச்சுருப்பான். அதை காமிச்சோடனே சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு வருவான். போய் பார்த்தா அவன் பாஸோட காலில் விழுந்துக்கிட்டா இருப்பான். என்ன அவனை கொல்ல ஒன்று அமுச்சு விட்டா என்னடா பண்ணிகிட்டு இருக்க, அவன் கூட சேர்ந்து ஜாலியாக விழுந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நினைக்கும் போது அவனை அடிச்சு போடலாம் சொல்லிகிட்டு இருப்பான். டேய் உன்னை நான் என்ன பண்ணுறதுனே தெரில, அவனை கொண்டுட்டு வா இல்லைனா ஒன்றை நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது என்னையே நான் ஷூட் பண்ணிவிட்டு செத்துடுறேன், என் கண்ணை தாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி நீயே ஷூட் பண்ணிட்டு செத்துரு அப்படின்னு சொல்லும்போது மனசில் வந்து நினைப்பான், டேய் உன்னை நீ செத்தாலும் நான் எப்படியும் அந்த சாக்கு சாவடிக்க தாண்டா போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக இவனுக்கு தான் சைக்கிட்டு தெரியுமே இவன் மனசில் என்ன நினைக்கிறான்னு கரெக்டாக கண்ணை இவன் பக்கம் திருப்புவான். இவனுக்கு ஒரே பயமாக போயிடும். எல்லாம் தெரிச்சு ஓடுவாங்க லைட்டாக. நான் சுட்டுருவேன்னு சொல்லிகிட்டு இருப்பான். இவனும் கண்ணா பின்னான்னு சுடுவாங்க. பார்த்தா தலைவன் நம்ம சாக்கு மட்டும் இருக்கான இதெல்லாம் ரெக்கார்டர் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பான். செம்ம மாசாக இருக்கும் இந்த சீன்லாம். கரெக்டாக ஒரு ஓப்பன் பண்ணுவார் பாருங்களேன், கன்னாக வரும். ஒரு ஆயிரக்கணக்காக ஒரு கன்னாக வரும். இதெல்லாம் செம்ம மாசாக இருக்கும் இந்த சீன்லாம். இன்னமும் தலைவன் நம்ம ஃபார்மில் தான் இருக்கான். ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த கன் மாதிரி எடுத்துக்கிட்டு போவான். பார்த்தா நம்ம ஷின் வந்து எல்லாத்தையும் கழுத்தில் போட்டுக்கிட்டுருப்பான். அந்த கன் எடுத்து சுட்டுக்கிட்டு கிடப்பான். ஒருத்தன் வந்து ராக்கெட் மாதிரி எடுத்து சுடுவான் பாருங்கள், அந்த இடமே பிளாஸ்ட் ஆயிரும். பார்த்தா கன்று புல்லட் தீர்ந்து போயிடுச்சுன்னு போட்டு ஷூட் பண்ணிகிட்ருப்போம். ஒரு கட்டத்துக்கு மேலே போயிடும். அதை கவனிக்காமே போகும்போது இவன் காலிலே ஒருத்தன் சுட்டுருவான். இப்போ தான் ஒரு ஷாக் என்ட்ரி. எல்லாத்தையும் இவனை சுற்றி வளைச்சிருவாங்களா, இவனை சுட கரெக்டாக சாக்கு மட்டும் வந்து எல்லாத்தையும் ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுப்பான் பாருங்கள். செம்ம மாசான சீன்லாம் இருக்கும். இதுதான் இவன் அதே அந்த ஒரு சாப் ஸ்டிக்கு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அதை எடுத்து சண்டை போடுவோம் எல்லாத்திட்டையும். எப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னு பேசுகிறதுக்குள்ளே சாப் ஸ்டிக்கை வச்சு எல்லாத்தையும் போட்டு பண்ணுவோம். இந்த புல்லட்டையே சாப் ஸ்டிக்கை வச்சு பிடிப்பான் பாருங்கள். செம்ம ஆக்ஷனாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு கழுத்தாம்பட்டையிலே விட்டுக்கிட்டு இருப்பான். பென்சிலை வச்சு குத்துன்னு குத்தி அந்த புல்லட்டையே அதை வச்சு தடுத்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் அந்த ஒரு எல்லாத்தையும் அவங்க கண்ணெல்லாம் கையை வச்சு தடுத்துட்டு எல்லாத்தையும் பறக்க விட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு குத்து தான் ஒருத்தனுக்கு பல்லு பேந்துட்டு வந்துடும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எவனையும் கொல்ல மாட்டான். ஏன்னா இவனுக்கு தலைவனுக்கு நோ கில் பாலிசி, யாரையும் கொல்லக்கூடாது. அதனால் எல்லாத்தையும் அடிக்கிற வேலை தான் பார்த்துட்ருப்பான். கொல்றதை அப்படியே நிறுத்திட்டான். பார்த்து தலைவன் வந்து சுட்டுக்கிட்டு இருப்பான். இவன் என்னன்னா எல்லாத்தையும் அப்படியே தடுத்துக்கிட்டு இருப்பான் இன்னொரு ஆளை வச்சுட்டு. எப்படி நீங்கள் கேட்டிங்கன்னு பார்த்தா உன் இதில் ரெக்கார்டர் நீ மயங்கி கிடக்கும் போதே வச்சுட்டேன்டா அப்படின்னு சொல்லுவான். ஓ அதனால தானா, சரி ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவான். என்னை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ், உங்களால் தான் நான் தப்பிச்சேன்னு சொல்லும்போது மூஞ்சிலே ஒன்று விட்டேறிவான். அங்கே பார்த்தா ஷின்னு எழுதியிருக்கும். அப்போயே தெரிஞ்சு போயிடும் இவன் கடைக்கு வேலையாளியாக கூப்பிட்டுட்ருப்பான். அதெல்லாம் செம்ம காமெடியாக இருக்கும். கடைசியாக என் கடையில் வேலை செய்ய சொல்லிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். நீ எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணனா எக்ஸ்ட்ரா சம்பளம்லாம் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் நூடுல்ஸ் தின்னுட்டு இருப்பாப்புல. இவனும் வந்து கடையில் தேடிக்கிட்டு இருக்கவங்கள மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு நினச்சி கரெக்டாக எடுத்து கொடுத்துட்ருப்பான்.
அந்த சின்ன தம்பி கூட இவன்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருப்பான். இவனும் அங்கேயே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இவன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. அந்த நேரத்தில் இவன் வளரிடுவான். டேய் நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டுன்னு தெரியுமா, எல்லாத்துக்கிட்டையும் அடித்து நவுத்துறீங்க அப்படின்னு சொல்லும்போது இவன் முறைச்சிக்கிட்டு அந்த கொலை செய்கிற வேலைலாம் விடலை அப்படின்னு சொன்னோடனே இவன் மிரண்டுருவான், கண்ணாடியே உடஞ்சிரும். அவ்வளோ அதெல்லாம் செம காமெடியாக இருக்கும். இதேமாரி பண்ணிங்கன்னா டிவோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லுவாள். இதோட இந்த இன்னையோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ அனிமே வேணுன்னா சொல்லுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.